ராமநாதபுரம் அருகே மின் மோட்டார் மூலம் இரும்பு குண்டை சுழல வைத்து 3 மடங்கு கூடுதல் மின்சாரம் தயாரிக்க புதிய இயந்திரம் கண்டுபிடித்துள்ளார் மர வியாபாரி ஒருவர். அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் இருந்து தேவிப்பட்டினம் செல்லும் சாலையில் மர வியாபாரம் செய்து வருகிறார் நாதன். இவர் தன்னுடைய கடையில் மின் மோட்டாரை இயக்கி அதன் மூலம் இரும்பு குண்டை சுற்ற வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்து வருகிறார். அதன் மூலம் கடையில் உள்ள மரம் அறுக்கும் கருவியை இயக்கி பார்த்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். அந்த எந்திரத்தை நடுவில் ஒரு குண்டு மாட்டிருக்கோம். அந்த குண்டை சுழல வைக்கிறது. அந்த குண்டு சுழலும் பொழுது அதிகப்படியான எனர்ஜி, அதிகப்படியான சக்தி வெளிப்படுது. அந்த எனர்ஜி, அந்த சக்தியை கொண்டு 6000 வாட்ஸ்க்கு ஒரு டைனமோ இயக்கி அதிலிருந்து ஒரு 6000 வாட்ஸ் கரண்ட் நான் வெளியெடுத்துருக்கேன். அப்போ 1500 வாட்ஸ் மின்சாரம் போக நமக்கு 4500 வாட்ஸ் மின்சாரம் உபரியாக கிடைக்கும். அதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த 4500 வாட்ஸை 4500 மெகாவாட்டாகவும் எடுக்கலாம், 4500 ஜிகாவாட்டாகவும் எடுக்கலாம், உலகம் முழுமே கொடுக்கலாம். எரிபொருள் கிடையாது, புகையே கிடையாது, அதுவாக ஓடிக்கொண்டு. 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நாதன் தன்னுடைய வீட்டில் உள்ள மின் மோட்டார் மூலம் தண்ணீர் நிரம்பியவுடன் தானாகவே நின்றுவிடும் கருவியை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளார். இந்நிலையில் தற்போது இரும்பு குண்டை சுற்ற வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் முயற்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் நாதனின் மகன் ராஜேஷ். இன்னைக்குள்ள சூழ்நிலை கரண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி 5 வருஷமாக கால கஷ்டங்கள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் பண கஷ்டம் கூட இருந்துச்சு. அதையும் எங்கள் அப்பா பார்க்காம பல இன்னல்களை சந்திச்சு 2-3 ஆக்சிடென்ட் கூட அதில் நடந்திருக்கு. அதையும் நான் இருந்திருக்கேன். மயிலேற உயிர் தப்பிய கூட அது கூட இருந்திருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் பார்க்காம எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த முயற்சியில் செஞ்சு நான் கொடுத்துருக்கோம். ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய 30 பைசா மட்டுமே செலவாகும் என்றும் ஆரம்பத்தில் அதிக செலவானதாகவும் அதிக செலவில்லாமலும் உருவாக்க முடியும் என்றும் நாதன் கூறுகிறார். நாதனின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.